குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கதைக்கிறது விளங்குதா? மார்னிங் சார் விளங்குது சார். ஓகே. இது முதல் 2016 15 பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு 2017 ஆண்டு பார்ப்போம். வாசிங்க. ஒரு கிடைத்தரையில் ஒரு மாமரம், ஒரு பலாமரம், ஒரு தென்னை மரம் ஆகியன உள்ளன. அதாவது வந்து மாமரம் வந்து ஏ, பலாமரம் வந்து ஜாக்ஃப்ரூட் ட்ரீ வந்து பி, தென்னை மரம் வந்து டி. ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணினா பலாமரத்துக்கு, அதாவது வந்து ஏக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ணினா ஏக்கு வடக்கே பியும். ரைட். ஏக்கு வடக்கே பியும், ஏக்கு கிழக்கே பியும் உள்ளது. ரைட். ஏக்கு வடக்கே பி என்றால் மாமரத்துக்கு வடக்கே பலாமரம் இருக்கு. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் நோட் பண்ண வேண்டியது மாமரத்துக்கு வடக்கே வந்து பலாமரம் இருக்குன்றது. ரைட். அப்போ ஏக்கு வடக்கே பி என்றால் மாமரத்துக்கு வடக்கே பலாமரம். அப்போ மாமரத்துக்கு வடக்கே பலாமரம் என்றால் எங்களுக்கு தெரியும். இப்போ இது மாமரம் என்றா, இது மேங்கோ ட்ரீ என்றா, அதுல இருந்து வடக்கே பி இருக்கு. ரைட். அப்போ ஏக்கு வடக்கே பி. அப்போ ஏ, இது வந்து பி. ரைட். அதே ஏக்கு கிழக்கே தான் சொல்லியிருக்கு தவிர பிக்கு வந்து எதுவும் சொல்லல. ரைட். அதாவது ஒன்று ஹொரிசோண்டல் கிரவுண்ட்னா கிடைத்தரையில் மேங்கோ ட்ரீ, ஜாக் ட்ரீ அண்ட் த கோகோனட் ட்ரீ. ரைட். Located at a position A, B and T respectively. B is located to the north of A and T is located to the east of A. Right. East of A, அதாவது வந்து கிழக்கு, ஏக்கு கிழக்கு. இப்போ ஏக்கு கிழக்கா வந்து டி இருக்கு. அப்போ இங்கே டி. அப்போ இந்த இந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? 90 பாகையா இருக்கு. மீன் இது வடக்கு, இது கிழக்கு. இது வடக்கு, இது கிழக்கு அன்னைக்குள்ள இந்த ஆங்கிள் வந்து கட்டாயம் 90. வடக்குக்கும் கிழக்குக்கும் முடியல கட்டாயம் என்னவா இருக்கும்? 90 பாகையா இருக்கும். இதுக்கு முதல் கிளாஸ்ல வந்து பார்த்தோம், அதாவது ஏயும் பியும், ஏக்கு பி கிழக்கு என்று சொன்னாங்கண்டா என்ன அர்த்தம்? இது ஏ, இதுல பி இருக்குண்டா ஏக்கு பி, அதாவது வந்து ஏயிலிருந்து பி வந்து கிழக்கு என்ன அர்த்தம்? ஏலேருந்து பி ஈஸ்ட் சைட்ல இருக்குண்டா என்ன அர்த்தம்? ஏயும் பியும் என்ன தரையில் இருக்குன்ற அர்த்தம். அந்த கோடு என்ன இடையா கிடையா இருக்குன்ற அர்த்தம் நாங்கள் பார்த்தோம். ஏனென்றா முதல் வந்து ஒரு நிலைக்குத்தொண்டு வடக்கு இருந்தது. ஏக்கு பி கிழக்குன்னு சொன்னா நாங்கள் இது 90 டிகிரின்னு டேரெக்டாக எடுக்கும். 90 டிகிரி நம்ம தராட்டி ஏக்கு பி கிழக்குன்றீங்கள எங்களுக்கு 90 டிகிரின்னு தெரியும்னு நாங்கள் இதுக்கு முதல் பேப்பரில் பார்த்தோம். ரைட். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு பி வந்து இந்த மாதிரி இருக்க போகுது. ரைட். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மென்ஷன் பண்ணியிருக்கு ஏடி 100 மீட்டரும். ரைட். ஏடி 100 மீட்டர். ரைட். அப்போ ஏடி 100 மீட்டர். ஏடி 100 மீட்டர். Right. 80 100 meter. Moreover, 80 100 meter and the bearing of T from B is 162 degree. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பியிலிருந்து ஏக்கான திசைகோள். ரைட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீக்கான பியிலிருந்து டீக்கான திசைகோள் 162 பாகை. பியிலிருந்து டீக்கான திசைகோள். திசைகோள்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து இதுல இருந்து இங்க திசைகோள்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த இடத்துல என்ன கீறணும்? வடக்கு. வடக்கு கீறணும். ரைட். இதுல நோர்த் போடணும். நோர்த். இதுல இருந்து டீக்கு வந்து திசைகோள் வந்து 162 பாகைண்டா எங்களுக்கு தெரியும் திசைகோள் என்ன திசையில் அளப்போம்னு சொன்னாங்க. கிளாக் வைஸ் என்ன திசை அது? வலஞ்சுழியா. வலஞ்சொலியாக. ரைட். அதாவது வந்து கிளாக் வைஸில் நாங்கள் அளப்போம். ரைட். கிளாக் வைஸில் வந்து நாங்கள் திசைகோள் அளப்போம். என்னென்னு சொன்னால் திசைகோள் வந்து எத்தனை வடக்குல இருந்து அளக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் வடக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நோர்த்ல இருந்து, அதாவது வந்து
பேலன்ஸ் சொல்லியாக, அதாவது வந்து கிளாக் வைஸில் வந்து நாங்கள் மெஷர் பண்ணணும். அதோட திசைகள் வந்து எத்தனை டிஜிட்ல இருக்கணும், எத்தனை இலக்கங்கள் 3. இருக்கணும், 3 டிஜிட்ல இருக்கணும். அதாவது வந்து 50 பாகையாக இருந்தால் 0.50 பாகை என்று போடுவோம். ரைட். 100 பாகையாக இருந்தால் 100 பாகை என்று போடுவோம். ரைட். அப்போ வடக்கில் இருந்து தான் திசைகோள் இழக்கும். 100 பாகை திசை கோளில் என்றால் வடக்கில் இருந்து 100 பாகை. இப்போ இது வந்து 162 பாகை. எங்களுக்கு தெரியும் இங்கே இதான் வடக்குண்டா, வடக்குலேருந்து கிழக்கு வந்தால் 90 பாகை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வந்த தெற்கு வந்தால் 180 பாகை. ரைட். இது 90 பாகை, இது 180 பாகை. 162 பாகைன்றது இதுக்குள்ள வரணும், இந்த ஒரு டேக்கில் வரணும், இப்படி வரணும். என்ன அர்த்தம், இங்கே இருந்து இப்படி வரும். ரெண்டா விழாம் வந்து எங்களுக்கு தெரியும் இதில் பாகை 162 பாகை. ரைட். இது வடக்கு, இது பி. ரைட். 162 பாகை. ஏபிடி ஆகிய அமைவுகளுக்கு ஒரு பரம்படி படத்தை வரைந்து தரப்பட்ட உரிவுகளை குறிக்க. ரைட். அதுக்கு வந்து எங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். இது நாங்கள் குறிச்சிட்டோம். கோணம் ஏடிபியின் பருமனை காண்க. ரைட். கோணம் ஏடிபியின் பருமனை காண்க. மேக்னிடியூட் ஆஃப் ஏடிபி. ரைட். அப்போ ஏடிபியின் பருமனை காணணும், ஆங்கிள் ஏடிபி. ஏடிபி இந்த கோணம் காணணும். ரைட். ரைட். இந்த பி என்ற நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களையும் கொடுத்தது எவ்வளவு? 180 பாகை. 180 பாகை. அப்போ இது 162 வந்தா இவ்வளவு எவ்வளவு? 18. 18 பாகை. ரைட். இது 90 டிகிரி என்றா ஒரு இந்த முக்கோணத்தின் அகக்கோணம் கொடுத்தது எவ்வளவு? 80. 180 பாகை. அதுல இது 90 டிகிரி என்றா மிச்சம் ரெண்டும் சேர்த்து எத்தனை டிகிரியா இருக்கணும், எத்தனை பாகையா இருக்கணும்? 90 பாகையா இருக்கு. 90 பாகை இருக்கணும். ஏன்னா ஒரு 90 பாகை இதுல வந்துச்சு, இவ்வளவு வந்து 90 பாகை. அப்ப இது வந்து எக்ஸஸ் இருக்கிறது வந்து 90 டிகிரி, 90 டிகிரி. அப்ப இது 90 பாகைன்னு தெரிஞ்சா இதையும் கூட்டிக்கு 90 பாகை வரும். அப்ப இது 18 பாகை, இது எத்தனை பாகை? 72. 72 பாகை. அல்லது நாங்க இன்னொரு விதத்துல செய்யறோம்னா என்ன செய்யலாம்? முக்கோணம் ஒன்றின் புறக்கோணம் சமன் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். ரெண்டா புறக்கோணம் 162 பாகை 162 is equal to 90 plus இந்த ATB. ஸோ இதிலிருந்து ATB is equal to 162 minus 90. ஆகவே என்ன வரும்? 72 பாகை. அடுத்து திரிகோண அட்டவணைகளை பயன்படுத்தி தூரம் ஏபியை மீட்டரில் காண்க. ஏபியை மீட்டரில் காணட்டும். ஏபி. ரைட். இப்போ ஏபியை மீட்டரில் காணணும், ஏபியை மீட்டரில் காணணும். இப்போ நாங்கள் ஃபைன் பண்ணது என்னது? 72 டிகிரி. இது ரைட். இந்த ஆங்கிள் ஃபைன் பண்ணாங்க. இந்த ஆங்கிளுக்கு 100 மீட்டர்ன்றது என்ன, என்ன சைட், என்ன பக்கம்? அயல் பக்கம். அயல் பக்கம். ரைட். ஸோ அட்ஜசன்ட். அப்போ அயல் பக்கம் இது. இது என்ன பக்கம்? இப்போ நான் காண வேண்டிய பக்கம் எதிர்பக்கம். எதிர்பக்கம். ரைட். அப்ப எதிர்பக்கம் இது, இது அயல் பக்கம், இது இது எதிர்பக்கம் இது. அப்ப அயல் பக்கம் இது, எதிர்பக்கம் இது. ஆங்கிள் தெரியும். அப்ப அயல் பக்கத்துக்கும் எதிர்பக்கத்துக்கும் சம்பந்தமானது என்னது? என்ன தீட்டா? tan. டான் தீட்டா. ஆகவே டான் 72 பாகை சமன் உங்களுக்கு என்ன தெரியும்? ஏபியின் கீழ் 100. 100. ஆகவே ஏபி சமன் 100 தர tan 72 பாகை. ரைட். அப்போ ஏபி சமன் 100 இன்ட்டு tan 72. ரைட். அப்போ tan 72. அப்போ நாங்கள் tan 72 என்ன சொன்னால் எங்கே போய் பார்க்கணும்னு சொன்னால் இயற்கை இயற்கை. நேச்சுரல் டான்ஜென்ஸ். அது வந்து இயற்கை டான்ஜென்களில் போய் பார்க்கணும். அப்போ இயற்கை டான்ஜென்களில் போய் பார்த்தா என்ன வருது? நானும் போகணும், பொறுங்க வரேன், நானும் போகணும். 3.08.
நான் சொல்லியிருக்கேன் டேனில் வந்து நாங்கள் போடைக்குள்ள வந்து என்ன என்ன பார்க்கணும், தசம எண்களையும் பார்க்கணும். ஏன்னா மற்ற ரெண்டுக்கும் வந்து பூஜ்ஜியம் தசத்துக்குலாம் இருக்கும். ரைட், அப்போ நீங்கள் வந்து டேன்லேயும் வந்து பழக்க தோஷத்தில் 0.1 போட்டுறக்கூடாது. ரைட், அப்போ அதில் பாருங்க 3 தசம் வருதா ஏண்டா நாங்கள் வந்து தசம எண்களை வந்து டேனுக்கு கவனமாக பார்த்துக்கொள்ளணும். அதாவது இந்த மேலே இருக்கிற ஒன்றில் மூலையில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்போம், அதுக்கு கீழே இருக்கிறதுல எல்லாம் தசம் மென்ஷன் பண்ண மாட்டேன். இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் 1.1 மென்ஷன் பண்ணியிருந்தா, இதில் 1.1 மென்ஷன் பண்ணியிருக்காண்டா கீழே ஒன்று பாருங்க 1 பாயிண்ட் இல்லை. இப்போ இதை நீங்கள் பூஜ்ஜியம் தசம் மட்டும் மார்க் போட்டு விட்றீங்க. ரைட், இதுக்கு இங்கால எல்லாம் 1 இல்லாமல் வருது. ரைட், 1 பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே பூஜ்ஜியம் தசம் வருது, இங்கே இவ்வளோதுக்கு பூஜ்ஜியம் தசம் வருது. அது மாதிரி கீழே போக பாருங்க 2 வருது, 3 வருது, 85 வருது, 114 வருது, 171, 333, 343, இன்ஃபினிட்டி, இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரைட், அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தேவை 72 டிகிரி. ஸோ 72 டிகிரிக்கு எவ்வளோ வந்துச்சு, 3.07. 7 7 8. 3.078. ஸோ 3.078. அப்போ 100 தர 3.078 மீட்டர். இப்போ இதில் நாங்கள் கட்டாயம் அளவு போடணும். ஏன் மீட்டர், 100 மீட்டர் தானே அங்கே போட்டிருக்கோம். அப்போ இது 100 மீட்டர்னா இது எவ்வளோன்னு வரும். இப்போ இது நாங்கள் பறிக்கணும் என்ன வரப்போகுது, 30.78 மீட்டர். 100ஆல் பெருக்கிறோம், தசம் இங்கே இருக்குது, ஒரு தானம் 2 தானம் பின்னுக்கு தள்ளி போகும். ஒரு 100ஆல் பெருக்கணும்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது, 30.78 மீட்டர் ரெண்டு வரப்போகுது. ரைட், அடுத்த சார் கேள்வி. 30 307.8. சாரி, 307 ஆ 100ஆல் பெருக்கிறோம், 1 2. ஸோ 307.8. அப்போ என்ன வரப்போகுது, 307.8 மீட்டர். சாரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 100ஆல் பெருக்கிறோம், 10 ஆலையில் 100ஆல். ஸோ இங்கே இருக்க தசம் ஒரு தானம் 2 தானம் போகும்டா 307.8 வரும். ரைட், ஓகே. இப்போ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வடக்கே, ஏக்கு பி, ஏக்கும் பிக்கும் இடையே இடம் சி இல் கிணறு, ஒரு கிணறு டிசி சமன் 175 மீட்டர் ஆகுமாறு உள்ளது. ரைட், ஏக்கு வடக்கே ஏபிக்கு இடையில இடம் சியில் டிசி. ரைட், டிசி டியிலிருந்து சி, ஏக்கும் பிக்கும் நடுவில். ரைட், டிசி என்ற ஒன்று இருக்கா, அப்போ டிசி. ரைட், இது சி. டிசின்ற லென்த் வந்து எங்களுக்கு தந்திருக்கு 175, 175 மீட்டர். ரைட், ஒரு கிணறு டிசி ஆக உள்ளது. ஏக்கும் பிக்கும் இடையே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு, மிட் பாயிண்ட்லேன்னு சொல்லல. ரைட், அப்போ ஏக்கும் பிக்கும் இடையில இங்கே ஒரு இடத்துல சி இருக்கு, இது நடுப்புள்ளின்னு எடுத்து வருது. ரைட், மிட் பாயிண்ட் ரெண்டு ஏக்கும் பிக்கும் இடையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த சி ஆனது டியில இருந்து டிசி வந்து 175 மீட்டர்ல இருக்கா. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருகோண அட்டவணையை பயன்படுத்தி ஏசிடியின் பருமனை காண்க. ஏசிடி கோணம், ஏசிடி. அப்போ இந்த கோணம் கேட்கணும். ரைட், கோணம், இந்த கோணம் கேட்கல. எங்களுக்கு இந்த கோணத்தை வச்சுக்கொண்டு இந்த முக்கோணத்தில், முக்கோணம் சிடிஏல எங்களுக்கு இந்த முக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம் தானே. இந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த கோணத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்ச பக்கங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கோணத்துக்கு என்ன பக்கத்தில் இருக்கு இந்த தெரிஞ்ச பக்கம், இந்த கோணத்துக்கு, இந்த கோணத்துக்கு என்ன பக்கம், இந்த 100 மீட்டர் எதிர்பக்கம். எதிர்பக்கம். இந்த பக்கம், இந்த இதுக்கு வந்து 175 என்ன என்ன பக்கம், இந்த முக்கோணத்தில் செங்கோண முக்கோணத்தில் 175 என்ன என்ன பக்கம், செம்பக்கம். செம்பக்கம். அப்போ எதிர்பக்கத்துக்கு செம்பக்கத்துக்கு என்ன தொடர்பு, சைன். சைன். ஓகே, அப்போ சைன் ஏசிடி இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா சமன் என்னது, எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம். செம்பக்கம். ஸோ எதிர்பக்கம் 100, செம்பக்கம் வந்து 175. ரைட், இப்போ எங்களுக்கு நாங்கள் இதை 100 175 வகுத்த எங்களுக்கு எத்தனை வரும், 25 வகுப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு மேலே 4, கீழே எவ்வளோ வரும்,
7 வரும். ரைட். இப்போ இதை 7 ஊதமண்டை வரும்போது 0.40 7 எத்தனை முறை? 7 5 35 5 5 4 இலங்கையில் 1 4 0.57 1 4. ரைட். அப்போ எனக்கு தெரியும் சைன் ஏசிடி இவ்வளவு. ஆகவே ஏசிடி சமன், அதாவது வந்து லொக் ஆன்டிலொக் மாதிரி சைன்ண்டா இங்கே வந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் சொல்லுவோம். ரைட். சைன் இன்வர்ஸ் 0.5714. அதாவது வந்து லொக் ஆன்டிலொக் போடுற மாதிரி சைன் சைன் இன்வர்ஸ் இப்போ கோணத்தை காணப்போம். ஆகவே சைன் இங்கால இருக்கிறது சமனுக்கு இங்கால வந்துச்சுண்டா சைன் இன்வர்ஸ். இந்த இன்வர்ஸ் எப்படி போடுவோம்? சைன் போட்டுட்டு மேலே ஒரு கோடு, இந்த ஒரு கோடு, ஒரு -1 மாதிரி போடுறோம். சைனுக்கு மேலே இன்வர்ஸ் அது மாதிரி கோஸ் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ். ரைட். அப்போ இதுகளை போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ். இப்போ வந்து பாருங்க, அப்போ என்ன செய்யணும்? 0.574 போய் இயற்கை சைன்களில் போய் தேடணும். ஸோ 0.514 கொண்டு இயற்கை சைன்கள் தேடின வேண்டாம் என்ன வருது? 34 பாகை இயற்கை டிரான்ஸ்ஃபர் இயற்கை சைன்கள் நேர டைரக்டா வருதா? 0.51 0.5714 5 7 1 2 இருக்கு. 1 2 இருக்கு. 34 பாகை எத்தனை கல்? 10 20 30 40 0 10 20 30 51 40 கலை 50 51 கல். இங்க 2. ஆக 51 கல். 34 பாகை 51 கல். ரைட். இப்போ அதில் வேறு எதுவும் கேள்வி இருக்கான்னு பார்ப்போம். ஏசிடியை தான் காண சொல்லியிருக்கு. ரைட். அப்போ அவ்வளோதான் எங்களோட இது. விளையாட்டுக்காரங்க இதில் பாருங்க, இவ்வளோதான் அதுன்ற எங்களை செய்ய வழி பேப்பரே இவ்வளவுதான். ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்குன்னு செய்யலாம். விளங்காட்டி கேளுங்க. கப்ஸா விளங்குதா? சைலண்டாக இருக்கீங்க. ஓகே. சஞ்சனா ஓகேவா? Yes, sir. ஓகே. நாங்கள் அடுத்தது போ.
ரைட். ஒரு மின்கம்ப தூண் உண்டு, அது வந்து போஸ்ட், வெர்டிக்கல் போஸ்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, AB erected on a level horizontal ground and point C located 30 meter from it as shown in the figure, right? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமதள, அதாவது வந்து இது வந்து ஹொரிசோண்டலாக இருக்கின்ற சமதள தரம்னு சொல்லுவோம், தளம், சமதளம்னு சொல்லுவோம் நாங்கள், ரைட்? அப்போ இது வந்து ஹொரிசோண்டலாக இருக்குது, ACD எல்லாம் வந்து ஒரே ஹொரிசோண்டல் லைனில் இருக்குது, சமதளத்தில் இருக்குது, ரைட்? மேலே கீழே இல்லை, ரைட்? இது வந்து ஏபின்றது வந்து ஒரு தூண், ரைட்? ஒரு நிலக்கத்து கம்பம் ஏபியும் அதிலிருந்து 30 மீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளி சியும் உள்ளது. அப்போ ஏபியிலேருந்து 30 மீட்டர் தூரம் என்றால் எந்த தூரம் பார்ப்போம், பியிலேருந்து சியா ஏலேருந்து சியா? ஏயிலிருந்து சியா. ஏயிலேருந்து சி, ஏன்னா இந்த கம்பத்துல இருந்து நாங்கள் கிட்ட தூரம் தான் சொல்கிறோம் நாங்கள், ரைட்? அப்போ இதுல இருந்து கிட்டிய தூரத்தை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இதுல இருந்து வந்து எங்களுக்கு ஏயிலேருந்து சி தான் எங்களுக்கு என்னவா இருக்கு, 30 மீட்டர் தூரம், ரைட்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, ரைட்? இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கு, ABCD, ரைட்? புள்ளி சியிலிருந்து அவதானிக்கும் போது இப்போ மென்ஷன் பண்ணுறது எங்கே இருந்து, சியில இருந்து. ஸோ இந்த இடத்துல என்ன அவதானிக்க போகிறோம், ரைட்? ஸ்டார்ட் பார்க்க போகிறது வந்து இந்த இடத்துல இருந்து. அவதானிக்கும் போது கம்பத்தின் உச்சி பியின் ஏற்ற கோணம் 48 பாகையா, ரைட்? ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், ரைட்? அப்போ நான் வந்து ஒரு புள்ளியிலேருந்து பார்க்குறோம்டா அந்த புள்ளிக்கு என்ன கோடு ஃபர்ஸ்ட்டுக்கு வரையணும், ஏற்ற கோணம் கவனிக்கணும்டா அந்த ஒரு புள்ளியிலேருந்து பார்க்க போகிறோம்னா அந்த புள்ளிக்கு என்ன கோடு வரையணும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏற்ற கோணம் பார்க்குறதுக்கு? கிடைக்கோடு. கிடைக்கோடு ஒன்று வரையணும், ரைட்? ஹொரிசோண்டல் லைன் ஒன்று வரையணும். அதுல இருந்து தான் ஏற்ற கோணம்டா அப்படி இருக்கும், மேலே இருக்கும். அப்போ இப்போ ஒரு கிடைக்கோடு வரைஞ்சி அதுலேருந்து ஏற்ற கோணம்டா இவ்வளோ, ரைட்? அதே மாதிரி இறக்க கோணம்டாலும் என்ன செய்யணும், இப்போ ஒரு புள்ளி இங்கே இருக்கிறோம், இப்போ இந்த இந்த உயரத்துலேருந்து இருக்கு, இந்த பியில இருந்து 50 பாகை இறக்க கோணத்தில் பார்க்குற ஒரு மாடு நிற்கிது இதுல என்றா என்ன அர்த்தம், பியில ஒரு கிடக்கோடு வரையணும், வரைஞ்சிட்டு தான் என்ன செய்யணும், அதுலேருந்து அந்த சியை இணைச்சு இந்த கோணம் தான் 50 பாகையா இருக்கும், ரைட்? அதான் வந்து இறக்க கோணமா இருக்கும். இந்த 50 பாகைன்னு இந்த கோணத்தை போட்டு வைப்பீங்க. எந்த புள்ளி சொல்லினமோ அந்த புள்ளியில வந்து ஒரு கிடைக்கோடு ஹொரிசோண்டல் லைன் வரையணும், வரைஞ்சிட்டு தான் அது ஏற்ற கோணமா இருந்தா மேலால குறிப்போம், இறக்க கோணமா இருந்தா கீழால குறிப்போம், ரைட்? இப்போ அதை மாதிரி சி என்ற புள்ளியில ஒரு கிடைக்கோடு வரைஞ்சு அது பிக்கு போகிறது வந்து ஏற்ற கோணம். அப்போ இந்த கோணம் வந்து எங்களுக்கு தெரியும் என்னது, 48 பாகை. அப்போ எங்களுக்கு தெரியும் இது வந்து எங்களுக்கு 48 டிகிரி, ரைட்? ஏயிலிருந்து சி, ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசையில் உள்ள புள்ளி டியிலிருந்து, அதே திசையில் என்ன மீனிங், அந்த கம்பத்துக்கு தெற்கு பக்கத்துலாம் ரெண்டும் இருக்கு, ரைட்? அந்த பக்கம் அதே திசையில், ரைட்? ஏயிலிருந்து சி என்ன திசையில இருக்கோ அதே மாதிரி ஏயிலிருந்து டியும் அதே திசையிலான் இருக்கு, இந்த தெற்கு சைட்லேயே இருக்கு, சாரி தெற்க மேற்கு சைட்ல இருக்கு, வெஸ்ட்ல இருக்கு, ரைட்? ஓகே. அப்ப ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசையில் உள்ள புள்ளி டியில் இருந்து பிக்கு கட்டப்பட்டுள்ள கம்பியின் நீளம் 50 மீட்டர் ஆகும், ரைட்? அப்ப இதுல இருந்து, அதாவது இதுல இருந்து டியில இருந்து பிக்கு நாங்கள் கட்டியிருக்க கம்பியின் நீளம் 50 மீட்டர். அப்ப இந்த நீளம் வந்து 50 மீட்டர், ரைட்? தரப்பட்டுள்ள ஒரு செய்து மேற்குறித்த தகவல்களை அதை சேர்க்க டியிலிருந்து அவதானிக்கும் போது பியின் ஏற்ற கோணம் 40 பாகையிலும் பெரியதுன்னு காட்டுது. டியிலிருந்து அவதானிக்கும் போது பியின் ஏற்ற கோணம், இப்போ டியிலிருந்து அவதானிக்கும் போது பியின் ஏற்ற கோணம் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு டியில வந்து ஒரு கிடைக்கோடு கீறணும், ரைட்? டியிலிருந்து அவதானிக்கிற ஏற்ற கோணம் உண்டாയത് இந்த கோணம் எவ்வளோத்தை விட கூடவே இருக்கணுமா, 40 பாகை. 40 விட கூட இருக்கணும் காட்டணும் தான், ரைட்? ரைட். இப்போ பார்ப்போம், இந்த கோணம் நாங்கள் இப்போ காணுவோம்.
இந்த கோணம் காணணும்டா எங்களுக்கு இந்த கோணம் காணணும்னா இந்த பெரிய முக்கோணியில ஏபிடி என்ற முக்கோணியில ஒரே ஒரு டேட்டா மட்டும் எங்களுக்கு தெரியும், ரைட்? ஆனா 40 பாகைன்னு தெரியாது, 40 விட கூடன்னு நாங்கள் விடையில காட்டணுமே தவிர இது என்ன பாகைன்னு தெரியாது. ஒரே ஒரு கோணம் மட்டும் விட மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பக்கம் டிஏ என்ற பக்கமும் தெரியாது, பிஏ என்ற பக்கமும் தெரியாது. ஆகவே இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த டி என்ற கோணத்தை காண இயலாது. ஆனா இந்த சின்ன முக்கோணத்துக்குள்ள போனோம்டா, ரைட், இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளுக்குள்ள போனோம்டா, ஏபிசி என்ற முக்கோணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் 48 பாகையும் தெரியும், 30 மீட்டரும் தெரியும், ரைட்? 48 பாகையும் தெரியும், 30 மீட்டரும் தெரியும். இதுல இருந்து நாங்க பிசி என்றதை காணுவோமா, ஏபி என்றதை காணுவோமா? நாங்க எங்களுக்கு இதுக்கு போறதுக்கு நாங்க ஏபியை கண்டா விட எடுக்கலாமா, பிசியை கண்டா விட எடுக்கலாமா? ஏபி. ஏபியை காணணும். ஏனென்றா இந்த பெரிய முக்கோணியில் உள்ள இந்த செங்கோண முக்கோணியில் உள்ள பக்கங்கள் பார்த்தீங்கன்னா டிஏ, ஏபி, பிடி, ரைட்? இந்த மூன்று பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பக்கத்தை கண்டா தான் எங்களுக்கு காணலாம். இல்லாம நான் இந்த முக்கோணியில போயிட்டு பிசி டி என்ற முக்கோணியில இருக்கிற பிசியை கண்டுட்டேன்டா, இது ஒரு செங்கோண முக்கோணியே இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்போ செங்கோண முக்கோணி இல்லாட்டி நாங்கள் சைன் விதியோ கொஸ்ட்ரோலோ டேனோ ஒன்று போய் போடலாது. ஸோ அதனால வந்து நாங்கள் பிசி என்ற பக்கத்தை காண மாட்டோம். அப்ப காண வேண்டிய பக்கம் வந்து இந்த பக்கம், ரைட்? அப்ப இந்த கோணத்துக்கு இந்த பக்கம் என்ன பக்கம்? 48 பாக தெரியும். இந்த பக்கம் என்ன பக்கம்? எதிர்பக்கம். 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 இந்த பக்கம் என்ன பக்கம்? 48 பாய்க்கு அயல் 30 அயல் பக்கம், ரைட்? அப்ப எதிர்பக்கமும் அயல் பக்கமும் சம்மந்தப்படுறது என்ன கோணம்? டேன். tan. அப்ப ஆகவே நாங்க போட்டுக்கொள்ளலாம் tan 48 பாகை சமன் உங்களுக்கு என்ன தெரியும், ஏபியின் கீழ் 30 மீட்டர். ஆகவே இதிலிருந்து ஏபி சமன் இங்கே பிரிக்கிற 30 அங்கே போய் என்ன செய்யும், பெருக்கு. ஆகவே 30 tan 48 பாகை சமன் ஏபி. இதிலிருந்து ஏபி சமன் 30 தர tan 48 எவ்வளவு? 1.1106. இப்போ நாங்கள் இதை மூன்றால் பிரிக்கணும்டா, 3 18, இங்கே 1 3 3 3 3 3 3, இங்கே 30 ஒரு சைவர் இருக்கிறதால நாங்கள் என்ன செய்வோம், தசத்துக்கு இன்னும் குத்துவோம். என்ன வரப்போகுது? 33.31 மீட்டர் வரப்போகுது. என்னது? ஏபி, ரைட்? ரைட், எங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நாங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம். இது வந்து 48 பாகை. 48 பாகைக்கு வந்து நாங்கள் காண வேண்டிய பக்கம் வந்து என்ன பக்கம்? எதிர்பக்கம், ரைட்? அப்போ நாங்கள் காண வேண்டிய சைட் வந்து ஆப்போசிட் சைட், ரைட்? எங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் என்ன பக்கம்? அயல் பக்கம், ரைட்? அட்ஜசன்ட் எங்களுக்கு தெரியும், ரைட்? நாங்கள் செம்பக்கம் பக்கம் வந்து நான் போகவே தேவையில்லை, ஏன்னா இந்த பக்கம் எங்களுக்கு தேவையில்லை, ரைட்? அப்போ ஹைப்போட்டெனியஸ் வந்து எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை அயல் பக்கமும் எதிர்பக்கம். அப்போ அயல் பக்கமும் எதிர்பக்கம், ரைட்? ஆப்போசிட் சைட்டும் அட்ஜசன்ட்டும் தெரியுன்றது வந்து tan, ரைட்? அப்போ அதுலேருந்து நாங்கள் அப்ளை பண்ணினோம்டா எங்களுக்கு வந்து வரும் ஏபி வந்து எங்களுக்கு வந்து வரும் 33.3188 வரப்போகுது, ரைட்? இப்போ இதுல இருந்து எங்களுக்கு ஏபி என்ற பக்க நீளம் தெரியும், இது தெரியும், ரைட்? இந்த கோணத்துக்கு இப்ப நான் காணப்போற கோணத்துக்கு ஏபி என்றது என்ன பக்கம்? எதிர்பக்கம். எதிர்பக்கம், ஆப்போசிட் சைட், ரைட்? அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா என்னது? அந்த முக்கோணியில 50 மீட்டர் தெரியும். 50 மீட்டர் என்ன பக்கம்? செம்பக்கம். செம்பக்கம், ரைட்? அப்ப 50 மீட்டர் வந்து எங்களுக்கு தெரியும், செம்பக்கம் தெரியும். ஸோ எதிர்பக்கம் தெரியும், ஆப்போசிட் சைட் தெரியும், ஹைப்போட்டெனியஸ் தெரியும். ஸோ எங்களுக்கு என்ன போடலாம்? எதிர்பக்கம் சைன்.
சைன் போடலாம். ஸோ சைன் BDA இல்லாட்டி அவன் இதுல வந்து ABDன்னு கேட்டுருக்கானா எந்த கோணமும் சொல்லல, அவன் நேம் பண்ணல, நாங்களே பண்ணலாம். BDAன்னு போடலாம் அல்லது ADBன்னு போடலாம். BDA சமன் எதிர்ப்பக்கம் வந்து ABயின் கீழ் செம்பக்கம் வந்து 50 மீட்டர். ரைட், இங்க பிரிக்கிற பிரிக்கிறது இல்லை. இப்போ ஏபிக்கு பதிலாக என்ன போடலாம்? 33.318 கீழ் 50. இங்கே மீட்டர் 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 இல்லாமல் போயிடும். ரைட், இப்போ நாங்கள் 50ஆல் சுருக்கணும். இப்போ எங்களுக்கு 50ஆல் சுருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? மேலே எங்களையும் 2ஆல் பெருக்கலாம். ஏன் நான் கீழே 100 உருவாக்க பார்க்குறேன். ஏன் 50 மடங்கு தானே 100. இப்போ மேலே எங்களையும் 2ஆல் பெருக்க பார்க்குறேன். இப்போ மேலே எங்களையும் 2ஆல் பெருக்கணும்டா, எனக்கு வரப்போகுது 100ன் மேல் என்னோட வரப்போகுது 8 16 2 3 6 6 6. ரைட், அப்போ இதை நான் சுருக்கணும்னா எங்களுக்கு என்ன வரும்? 0 தசம் 100ஆல் பெருக்கிட்டா 2 0 முன்னுக்கு வரப்போகுது 0 தசம் 6 6 6 3 6. சரியா இது? ஓகேவா சரி இது? சார். சரி, இப்போ நம்ம இது அன்னளவு வழி நம்ம எப்படி வரப்போகுது? 0 தசம் 6 6 6 எத்தனை? 3. 36 கிட்டிய 10க்கு மட்டும் 6 5ஓட 5ஆ இல்லை 5ஓட பெருசா இல்லாட்டி நான் 5ஓட சின்னதா? சார் 0.6663 வைக்கலதா சார்? இல்லை, நாங்கள் 3 வைக்கலாம். இப்போ நாங்கள் என்ன 36 நாங்கள் என்னென்னு வச்சுக்கொள்ளலாம். 36 அன்னைக்கு நாங்கள் இந்த 6 நாங்கள் மிஸ் பண்ணாமல் இது பண்ணணும்னா என்ன செய்யலாம்? 3 3 4. 4 போடலாம். ரைட், அது அதில் ஒரு டீவியேஷன் உங்களுக்கு தருவான். ரைட், 3 போட்டாலும் சில நேரம் மார்க்ஸ் தருவான், நீங்கள் 4 போட்டாலும் மார்க்ஸ் தருவான். எங்களுக்கு ஏனெண்டா எங்களோட அட்டவணையில் வந்து 4 டிஜிட் தான் இருக்கும். ஸோ நாங்கள் 4 டிஜிட் ஏற்ற மாதிரி மாற்றி வைப்போம். அப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் சைன் BDA இஸ் ஈக்குவல் டு 0.6664. ஆகவே BDA இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 0.6664. அப்போ 0.6664 என்ன எவ்வளோ வருது? எங்க வருது? 41 பாகு. 0.6664 6664 இங்க வருது. நாற்பத்தொரு பாகை 7 கிளை. 47 கலை. இப்போ 41 பாகை 47 கலை. இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம் வேண்டாம், இது இந்த குறைஞ்சதை நீங்க எடுத்துக்கொண்டும் செய்யலாம். ரைட், இப்போ இதுல நீங்க குறைஞ்சதை நீங்க எடுத்து செஞ்சு அதுக்கும் 41 பாகையோட கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே மாதிரி இருக்கும். அதாவது வந்து 0.6663 பார்த்தா கூட அதே தான் வரப்போகுது. ரைட், அப்போ 663 பார்த்தா என்ன வரப்போகுது? 47 46 என்ன வருமா? அதேதான் சார். அதே தான் வரப்போகுது 15. ரைட், முதல் 16 இருந்தது, இப்போ 15 இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் ஒன்று தான் வரப்போகுது. ஆகவே நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் என்னது அதே தான் வரும். ஆகவே அதே தான் வரப்போகுது. இந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி கணக்குக்கு மட்டன் தட்டைகளை வந்து கட்டாயம் 4 போட தான் செய்யணும். ஆனால் இந்த மாதிரி கணக்குக்கு அதை விட கூட இருக்குன்றது காட்டும்போது நாங்கள் இந்த 3க்கு எடுத்துட்டு அதுக்கும் கூட இருந்துச்சுன்னா நாங்கள் 3 6க்கும் அதோட கூட இருக்கின்ற மாதிரி தெரியும். இல்லாட்டி நாங்கள் 3 6 விட நாங்கள் கூடின பெருமானம் தான் இப்போ போட போகிறோம் 4 0 உண்டு. அப்போ அதுக்குள்ள ஒரு சின்ன கேப் வரப்போகுது தான். ஸோ அதை விட கூடன்னு நாங்கள் சொல்லலாது. ஆக பெட்டர்வே இதை இந்த மாதிரி கணக்குக்கு இதை போடுறது பெட்டரான வே. ரைட், அதாவது வந்து 6 6 3 போடுறது பெட்டர், இந்த 6 வட்டி போட்டு.
ஆனா நார்மலா இப்ப இதை விட 41 விட கூட என்று காட்டுங்கன்னு சொல்லாம நார்மலா அதோட கோணத்தை காணுங்கன்னு கேட்டா நீங்க இந்த 36க்கு பதிலாக 40 போட்டா சரி, ரைட், 4 பூஜ்ஜியம் போட்டா சரி, என்னன்னா மட்டம் தட்டி செய்யுது, ரைட், மட்டம் தட்டி செய்யறதும் சரி. ஆனா இங்க மட்டம் தட்டினா என்ன நடக்கும்டா, எங்களுக்கு இதை விட கூடன்னு காட்டு கொள்ளைகளை வந்து நாங்க எக்ஸ்ட்ராவா 4 பாகம் ஆட் பண்ணி தானே இதை செய்கிறோம். அப்படி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளோட குறைச்சி போட்டு வந்து 6 கலை வந்து குறைபட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்க அதை பார்த்துட்டு அதுக்கு அதுவுமே நாங்க மென்ஷன் பண்ண விட கூட இருக்குண்டா எங்களுக்கு வந்து அதுதான் இதா இருக்கும், ரைட். ஆகவே BDA கிரேட்டர் தேன் 40 டிகிரி கேட்டது வந்து 40 பாகை விட கூடியன்னு காட்டிச்சிடணும். ஆகவே 40 பாகை விட கூடியன்னு காட்டணும்னா அது வந்து BDA வந்து கிரேட்டர் தேன் 40 டிகிரி கொடுத்தோம்னா எங்களுக்கு சரி. வேற கேள்வி இருக்கா அதில்? அவ்வளோதான் கேள்வி. எழுதி கொள்ளுங்க. விலங்காடி கேட்கணும். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு சமதள நிலத்தில் உள்ள புள்ளி ஏயில் நிற்கும் ஒரு மனிதன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி எல்லாமே என்ன என்ன இடத்துல இருக்கு, என்ன தளத்துல இருக்கு? ஏபிசி மூன்றும் வந்து என்ன தளத்துல இருக்கு? இடைத்தளம். கிடைத்தளத்துல இருக்கு. இப்ப இந்த மாறி எடுத்து விடுறதுல இது வந்து ஏபி வந்து நிலக்குத்து கம்பம் பண்ற மாதிரி எடுத்து விடுறதில்ல, எல்லாமே வந்து இப்ப கிடைத்தளத்துல ஏபிசி என்று ஒரே கிடைத்தளத்துல இருக்கு, ரைட். அப்ப ஒரு சமதள நிலத்தில் உள்ள புள்ளி ஏ ஏயில் நிற்கும் ஒரு மனிதன் தான் நிற்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் 127 பாகை திசைகோலை கொண்ட ஒரு புள்ளி சியில் உள்ள ஒரு மாமரத்தை காண்கிறான், ரைட். ஒரு சமதளத்தில் நிற்கிறவர் புள்ளி ஏயில் நிற்கும் ஒருவர், ரைட். அப்ப ஏயில தான் ஆள் நிற்குது. இப்ப ஏயில நிற்கிறார், ரைட். ஏ என்ற இடத்துல நிற்கிறார். ஏ என்ற இடத்துல நின்றுட்டு 100 மீட்டர் தூரத்துல 127 பாகை திசைகோள்ல சிஏ காண்பார், ரைட். ஏயிலிருந்து திசைகோள் சொல்லணும்னா என்ன செய்யணும்? மேற்கு என்ன கீறணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வட வடக்கு கீறணும், அப்ப நார்த், ரைட். அப்போ வடக்குல இருந்து திசைகோள் எங்க அளப்பம்? வலஞ்சுழியா. வலஞ்சுழியாக வடக்குல இருந்து வலஞ்சுழியாக, அதாவது வந்து நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல அளப்போம். அப்ப இந்த மாதிரி அளக்க போறோம். அப்ப சி என்றது இந்த கோடு, ஏசி என்றது இந்த கோடு. சி இருக்கிறவர் வந்து இந்த இடத்துல சி என்றோடு இப்படி இங்க இருந்து எடுத்து கொண்டு போய் இங்க வருது,
இந்த கோடே சி தானே. அப்போ ஏசி என்ற இதுதானே. அப்போ இந்த கோணம் வந்து எவ்வளவு 127 பாகம். இது 90 டிகிரி. எத்தனை மீட்டர் தூரத்தில்? 100 மீட்டர் தூரத்தில். ரைட். ஒரு மாமரத்தை காண்கிறார். அவன் புள்ளி ஏக்கு தெற்கே, புள்ளி ஏக்கு தெற்கே, ரைட், கீழ், ரைட், சவுத், இந்த சவுத் சைட்ல வந்து ஏக்கு தெற்கே, புள்ளி சிக்கு மேற்கே, சிக்கு மேற்கே அண்ட் என்னத்துக்காக இது மென்ஷன் பண்றான்னு சொல்லுங்க பாப்போம். ஏக்கு தெற்கேயும் சிக்கு மேற்கேயும் வந்து என்ன ரீசனுக்காக அப்படி மென்ஷன் பண்றான்? ஏக்கு தெற்கே இருக்கணும், சிக்கு மேற்கே இருக்கும். அப்ப இந்த புள்ளி தொண்ணூறு 90 பாகை என்றது மென்ஷன் பண்றதுக்கா, ரைட். அதாவது ஏக்கு தெற்கேயும் சிக்கு மேற்கேயும் வேண்டா, இங்க இருந்து இங்க என்ற நிலைக்கத்து கோடு, இங்க இருந்து இங்க என்ற கிடைக்கோடு, நிலைக்கத்து கோடும் கிடைக்கோடும் சந்திக்கிற புள்ளி வந்து 90 பாகையா இருக்கு. ரைட். 90 பாகை நான் தரையில்லை, ஆனா தெற்கையும் மேற்கையும் சொல்றாங்க 90 பாகையா இருக்கும். ரைட். ஒரு தென்னையை காண்றாங்க. ரைட். அப்ப நீங்க அந்த தென்னை மான்றதை குறிச்சு வச்சுக்கணும். ஏன்னா கேள்வியில வந்து தென்னை மாண்டு தான் வரப்போகுது. சில நேரம் சி பி என்று சொல்ல மாட்டாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சி என்றது வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியும், மாமரம். இது வந்து மாமரம், ஓ மேங்கோ ட்ரீ. இது வந்து தென்னை மரம், ஓ கோகோனட் ட்ரீ. ரைட். அப்போ அது நாங்கள் ஃபோட்டோ குறிச்சு வச்சோம்னா எங்களுக்கு இனி அடுத்த கேள்விகள் மாமரம் மட்டும் திருப்பி போய் திருப்பி கேள்வியை வாசிக்கிறீர்கள். சி மாமரமா பி மாமரமா அந்த டைமை நாங்கள் கன்சியூம், அதாவது வந்து மிச்சப்படுத்தணும்னா நாங்கள் என்ன செய்யணும், ஏற்கனவே சொல்லும் போது அந்த தரவுகளை வந்து இதில் குறிச்சு வச்சோம்னா எங்களுக்கு தான். இப்போ மாமரம்டா மாமரம் சி. இப்போ இதுக்குள்ளே கேள்வி வாசிக்கிறீர்கள் மாமரம் சியா பி. ரைட். தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளை பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் குறிக்க. திருகோணங்களின் அட்டவணைகளை பயன்படுத்தி மனிதனுக்கும் தென்னை மரத்துக்கும் இடையே உள்ள தூரம் ஏபி, மனிதனுக்கும் தென்னை மரத்துக்கும் உள்ளே தூரம் ஏபி, இந்த ஏபி தூரத்தை அன்னளவான மீட்டருக்கு திரட்டா, நியரஸ்ட் மீட்டர். ரைட். ஸோ அன்னளவா திரட்டா மண்டைகளை வந்து அந்த இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், நியரஸ்ட் மீட்டர்னு தரைக்குல்ல, இந்த நியரஸ்ட் மீட்டருக்கு நான் கொடுக்கணும். இந்த மாதிரி நியரஸ்ட் மீட்டருக்கு கொடுக்காட்டி அந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ரைட். அன்னளவான இதுக்கு. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 127 பாகைண்டா, இது 127 பாகைண்டா எவ்வளவு எத்தனை பாகையா இருக்கும்? 50 ஐம்பத்தி 53 பாய் 53 பாகை. நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களையும் கொடுத்தது எவ்வளவு? 180 180 பாகை, 53 பாகை. ரைட். இது 53 பாகைண்டா இது எத்தனை பாகை இருக்கலாம்? இல்லாட்டி நீங்க டிரெக்டா பார்க்கணும்னு என்ன செய்யலாம், அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப இந்த இடம் என்னவா இருக்கும்? 37 பாய் 37 பாகை. நீங்க 37 பாகை யூஸ் பண்ணியும் செய்யலாம், 53 பாகை யூஸ் பண்ணியும் செய்யலாம். நான் 37 பாகை யூஸ் பண்ணி செய்யலேன்டா, இப்போ வந்து நாங்கள் சைன் நிறைய தரம் சைன்ல செஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் மற்ற இதுக்கும் போவோம். ரைட். இந்த 53 பாகைக்கு இந்த பக்கம் என்ன பக்கம்? ஏசின்றது என்னது? செம்பக்கம், ஹைப்போடெனிஸ். ரைட். ஏபி என்றது என்ன பக்கம் 53 பாகைக்கு? அயல் பக்கம் அயல் பக்கம். அப்ப செம்பக்கமும் அயல் பக்கமும் சம்மந்தப்படுறது என்ன? என்ன கோண சமன்பாடு? கொஸ்தீட் கொஸ் தீட்டா. ஆகவே கொஸ் கொஸ் ஏ சாரி பிஏசி. ஆ ஓ கொஸ் பிஏசி சமம். ரைட். கொஸ் பிஏசி சமம் அயல் பக்கம் வந்து நாங்கள் காணணும் ஏபி ஓவர் ஏசி 100. ரைட். ஏபி ஓவர் 100. ஆகவே ஏபி இஸ் ஈக்குவல் டு 100 into cos 57. ஆகவே ஏபி சமம் 100 இன்ட்டு கொஸ் 57 எவ்வளவு? கொஸ் 57 எங்கேருந்து பார்க்கணும்னு சொன்னேன், இயற்கை கொசைன்கள் கீழே இருந்து பார்க்கணும்னு சொன்னேன். ரைட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கொசைன்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே பாருங்க, இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிக்கல 0.12 இங்கேருந்து தான் பார்க்கணும். இங்கேருந்து 0.12 3 2 இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு
எத்தனை பாக? 53 பாகம், சரி. 53 பாகம். ஸோ 53 பாக பார்க்கணும். ஸோ 53 பாக பார்க்கணும்டா இங்கே போய் பார்க்கணும். இங்கே இப்படியே உருட்டிட்டு போனோம்னா 0.608. 0.6. 6018. 6.18 4.1 இருக்கு. இங்க பாருங்க 53 பாக பார்க்கணும். ரைட். 53 பாகைன்னா இங்கே இருந்து பார்க்கல, 53 பாகை இந்த இடத்துல இருக்கு. ரைட். 53 பூஜ்ஜியம் வந்து எங்க பார்க்கணும்? இங்கே இருக்கு. 10, 20, 30 கொசுக்கு வந்து பார்க்கறது கீழ்ப்பக்கத்தால் 20, 40, 50, 60. ஆகவே இங்க கீழே இருந்து தான் கோணம் பார்க்கணும். 50 பாகை 60 பாகை இந்த பக்கம் தான் கொசுக்கு பார்க்கணும். அதாவது வந்து சைன் மடை கேட்டோன்னே கீழ்ப்பக்கம் இருக்கிறது தான் கொசு. ரைட். மேலே பார்த்தீங்கன்னா சைன். சைன் பார்க்கறது இங்கே இருக்கு. 0, 1, 2, 3, 2 இந்த பக்கத்தால கூட்டிட்டு போவோம். இந்த பக்கத்தால கூட்டிட்டு போவோம். ஆனா இடை வித்தியாசம் ரெண்டு இடமும் ஒன்று தான். ரைட். இடை வித்தியாசம் ரெண்டுக்கும் ஒன்று தான். ரைட். அப்ப இந்த பக்கத்தால கூட்டிட்டு போவோம். ரைட். இப்போ உதாரணத்துக்கு திருப்பி இருக்க உங்களை மெமரைஸ் பண்ண வைக்கிறேன். 53 பாகை என்றதால நாங்கள் இப்போ 6.1 வருது. 53 பாகை 15 கலை என்று வந்துச்சுன்னா கொஸ் 53 பாகை 15 கலை என்ன செய்யணும்? 53 பாகை நீங்க எங்க போய் பார்க்கணும்? 53 15 எங்க போய் பார்க்கணும்? 10க்கு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. 53 10 என்னது? 53 10 என்னது? 0. 53 பாகை 15 கலை பார்க்கணும் தானே. 53 பாகை 10 கலை பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. 53 பாகை 10 கலை எவ்வளவு? 0.5995. 5995. 59 சொல்லக்கூடாது. 51 தசத்துக்கங்கள் இருக்கிறது ஒவ்வொரு டிஜிட்டா தான் வாசிக்கணும். 5995. இங்கால 5 கலை இருக்கு. 5 கலை என்ற எத்தனை வருது? 12. 12 4வது டிஜிட்ல 12. 0.00012. இப்போ இதை நாங்கள் கூட்டணுமா கழிக்கணுமா? கூட்டணும். கழிக்கணும். கொசுக்கு வந்து கழிக்கணும்னு அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்க அதை பார்க்க இல்லையா? சைனுக்கு தான் இடை வித்தியாசத்தை இந்த 1 5ன்றதை கூட்டணும். கொசுக்கு வந்து இந்த 1 2 கழிக்கணும். ரைட். இடை வித்தியாசத்தை கண்டு 15 10க்கு கண்டு அடுத்த 5க்கு வர்ற இதை வந்து நாங்க கழிக்கணும். அதான் கொஸ். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க எப்பயும் வந்து இந்த கொஸ் பக்கத்தால போகாதீங்க. போனா உங்களுக்கு கவன இனப்புல வேற வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஸ் பக்கத்தால போனா நாங்க அதை சைன் பக்கத்தால போகணும்னா என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ இப்படி இருக்குண்டா, இது 90 பாகைண்டா, இது தீட்டா. ரைட். எங்களுக்கு காண வேண்டியது ஏ பி என்று இருக்கட்டும். ஏபி காணணும். இந்த சியில இந்த பக்கம் வந்து எங்களுக்கு தந்திருக்கான். ரைட். அப்ப இது வந்து ஒரு 50ன்னு தந்திருக்கானுண்டா, இந்த டீட்டாக்கு ஏபின்றது என்ன பக்கம்? என்ன பக்கம்? அயல் பக்கம். ஏசி என்றது என்ன பக்கம்? செம்பக்கம். ஆகவே கட்டாயம் நாங்கள் இப்போ இந்த ரெண்டு தடவை வந்து என்ன தாழ போக வேண்டி வரும்? கொஸ் டீட்டா சமன் ஏபி என்கு 50ன்னு போடுவோம். ஓமா இல்லையா? இது வேற கணக்கு. நான் அதை பற்றி கதைக்கல. உங்களுக்கு ரெண்டுமா சொல்றேன். இது சரியா? இது நான் இப்போ போட்டது சரியா இல்லையா? சரி சார். சரி. அப்ப அணைஞ்சு கொஸ் தானே வருது. ஆனா நான் இதை கொஸ்ஸால போனேன்னா எனக்கு கவனி என்ன பிள்ளை வரும் என்று நான் அதை சைனுக்கு மாத்தணும்னா என்ன செய்யணும்டா, இது டீட்டாண்ட இவ்வளவு எவ்வளவு? 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா. ஏன் இது 90 பாக முக்கோணத்து நகக்கோணங்களை கொடுத்த 180 பாக அதுல ஒரு 90 இது. அந்த 90 கழிச்சோம்னா எங்களுக்கு 90 பாக வரும். மொத்தமா இந்த டீட்டாவையும் இந்த இவ்வளத்தையும் கூட்டினா 90 பாக. ஆகவே 90ஐயும் 90 மைனஸ் தீட்டாவையும் கூட்டினா தான் எங்களுக்கு என்ன வரும்? சாரி, தீட்டாவையும் 90 மைனஸ் தீட்டாவையும் கூட்டினா தான் எங்களுக்கு என்ன வரும்? 90 பாக வரும். அப்ப இதையும் கூட்டினா 90 பாக என்ன? இது தீட்டாண்டா, இது 90 மைனஸ் தீட்டா. அப்போ கொஸ் தீட்டாவை போல நாங்க என்னென்னு போடலாம்? கொஸ் 90 மைனஸ் தீட்டா. ரைட். கொஸ் 90 மைனஸ் தீட்டான்னு போடலாம். அப்ப கொஸ் தீட்டா பதிலா கொஸ் 90 மைனஸ் தீட்டா போடலாது. கொஸ் தீட்டாவுக்கு பதிலா இப்ப பாருங்க, நான் சைன் 90 மைனஸ் தீட்டா போட்டோம்னா என்ன ஆகும்? 90 மைனஸ் தீட்டாக்கு எதிர் பக்கம் என்ன? ஏபி. செம்பக்கம் என்ன?
50 பாருங்க. இப்போ சைன்ல வந்துட்டு அப்போ சைன்ல வரணும்னா என்ன செய்யணும் நாங்கள்? இப்போ கொஸ்டில் ஒரு கோணம் இருக்குண்டா, அது சைனுக்கு மாற்றணும்னா என்ன செய்யணும்? இப்போ இப்படி இருக்குதானே? இப்போ கொஸ்டில் இது வந்து 20 பாகை என்றா, இப்போ நாங்கள் காண வேண்டிய பக்கம் வந்து இந்த எக்ஸ் என்ற பக்கம் இங்கே வந்து எங்களுக்கு 15 இருக்கு. ரைட். அப்போ கொஸ் 20 சமன் எக்ஸின் கீழ் 15. ரைட். ஆனால் எனக்கு கொஸ் வேணாம். கொஸ்ன்றது எனக்கு பிரச்சனை. இப்போ நான் என்ன செய்யலாம்? சைன் 90 சை 20. அப்போ என்ன 90 மைனஸ் தீட்டா தானே? எத்தனை வரும்? சைன் 70 சமன் அதே எக்ஸின்கள் 15 வரும். ஏன் வரும்? சைன் 70ன்றது எந்த கோணம்? இந்த கோணம். ஏன் இது 20 பாகை இருந்துச்சு, இது 90 பாகைண்டா. 90 மைனஸ் தீட்டா தானே இந்த கோணம். இந்த கோணம் 20 பாகைண்டா, இந்த கோணம் எவ்வளவா இருக்கணும்? 70 பாகையா இருக்கும். ஏன் இது 20 பாகை, இது 70 பாகை, ரெண்டே கூட்டினா 90 பாகை, இது 90 பாகை, அவை மொத்தம் 180 பாகை. இது 90 பாகைண்டா, இதையும் கூட்டம் மிச்சம் 90 பாகை வரணும். இப்போ இது 20 பாகை தான், கொஸ் 20 தான் அயல் பக்கத்துங்கள் சம்பக்கம். அது நான் எழுதின என்ன செய்யணும்? கொஸ் 20க்கு பதிலாக நான் என்ன போடலாம்? கொஸ் சைன் 90 மைனஸ் தீட்டா. தீட்டான்றது 20. ஆகவே சைன் 70 பாக போடலாம். சைன் 70 அதே பெருமானம் தான் வரப்போதுங்களுக்கு. அப்போ சைன் 70 வந்து இதான் 70. இது 20 இது 70. அப்போ 70க்கு எதிர்ப்பக்கம் எக்ஸ், செம்பக்கம் 15. ஆகவே சைன் ரெண்டு போட்டும் இதை செய்யலாம். அப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து எனக்கு ரைட், இந்த இடத்துல வந்து நான் கேட்டது வந்து என்னது? 53 பாகை 15 கலை கேட்டினான். ரைட். இது நான் சைனுக்கு மாத்திரம்னா என்ன செய்யலாம்? சைன் என்ன வரப்போகுது? 90 சாய 53 பாகை 15 கலை, ரெண்டு ஒரே பெருமானம் தான் வரப்போகுது. அப்போ சைன், அப்போ இதை நான் கழிச்ச முடியும் எங்களுக்கு என்ன வரப்போகுது? இதை நான் கழிக்க எங்களுக்கு என்ன வந்திருக்கும்? மேலே இது விஞ்சால் இருக்கட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.59832 வரும் விட. ரைட். அப்போ நாங்கள் இதால் செய்யக்கலையும் அந்த விட வருதான்னு பார்ப்போம். சைன் 90 மைனஸ் 50 பாகை 53 பாகை 20 15 கலை எவ்வளவு? 90 பாகை 0.0 கலை, அதிலிருந்து 53 பாகை 15 கலையை கழிக்கணும். இங்கே இந்த ஒரு பாகை எடுத்தோம்னா 60 கலை. அப்போ இங்கே வந்துச்சு இது 60 வரும், 60 கலை என்று வரும். 60ல் 15 போனால் எவ்வளவு? 45. அப்போ இது 89 இருக்கு. 89ல் 53 போனால் எவ்வளவு? இங்கே 9ல் இருக்கு. 89ல் 50 இது போனால் எவ்வளவு? 30. 36 கலை. சரி, 36 பாகை 45 கலை. நான் சொல்றது விளங்குதா? கேட்குறீங்களா? அப்போ நாங்கள் 90லேருந்து 53 பாகை 15 கலையை கழிச்சோம்டா 36 பாகை 45 சார் அது கலை. சார் விளங்கல? இன்னொருக்கா சொல்லுங்களேன் சார். அது இது கழிச்சதையா? இல்ல சார், கொஸ்தீட்டா பாக்குறதுல இருந்து. இங்க பாருங்க, நான் இந்த இதுல உங்களுக்கு இதுல சொல்றேன். ரைட். இந்த கேள்வியை விடுங்க. இப்ப பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணியை எடுப்போம். இது 90 பாகை. எங்களுக்கு காண வேண்டிய பக்கம், நான் இப்ப இந்த பக்கத்தை எடுக்கிறேன். ரைட். காண வேண்டிய பக்கம் ஏபிசியில இது வந்து 50 மீட்டர் எடுத்தாரான். ஏபி காணணும். இந்த கோணம் என்ன தெரியுது? இந்த கோணம் தீட்டான்னு தெரியுது. தீட்டான்றது ஒரு 30 பாகைன்னு தெரியுது. ரைட். இந்த கோணம் 30 பாகைன்னு தெரியுது. ரைட். இப்போ ஏபியை காணணும்னா என்ன நாங்கள் ரூல் போடணும்? கோஸ் 30 பாகை சமன் அயல் பக்கம் ஏபியின் கீழ் செம்பக்கம் 50. சரியா? ஆனா நான் கொஸ் வர்றது எனக்கு சில நேரத்தில் வந்து இப்போ 30 பாகைன்னு வந்துச்சுன்னா ஓகே, 30 பாகை 10 கலைன்னு வந்தா கூட ஓகே. அது 15 கலை, 18 கலை, 21 கலை, அந்த 21 அப்படி வரைக்கலாம் அந்த கழுத்தில் அடையாளங்கள் வரப்போகுது. அப்போ அதுங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நான் என்ன செய்யறேன்னா கொஸ்ஸோட நான் ஹேண்டில் பண்ணவே தேவையில்லை. எனக்கு கவனிப்பில் வரும் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன செய்யலாம்? சைனுக்கு போகலாம். கொஸ் 30 பாகை நான் எப்படி எழுதலாம்டா? சைன் 90 சய தீட்டா 30 பாகைன்னு எழுதலாம். ரைட். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் கொஸ் தீட்டா சமன் சைன் 90 சய தீட்டா. சைன் தீட்டா சமன் கொஸ் 90 சய தீட்டா. ரைட். இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி. ரைட். அப்ப ஏன் அப்படி வருதுண்டா?
இது 30 பாகை என்றா ரைட். இப்போ இதுக்கும் வந்து அதே தான் இருக்க போகுது. ஏபிங்கிறது 50. சைனுக்கு நான் மாத்தேக்கல வந்து 30 வந்து 90 சை 30 வந்துச்சுன்னா சைன். ரைட். என்ன காரணத்துக்காக அப்படி வருது? இப்போ இது 30 பாகை. ரெண்டா இது எவ்வளவு பாகை? இது 30 பாகை, இது எவ்வளவு பாகை? இது 90 பாகை. 60. எவ்வளவு? 60. 60 பாகை. ரைட். 60 பாகை என்று நாங்கள் எப்படி போடலாம்? 90 சை 30 பாகை தான் 60 பாகை. ஓகே. ஓகே. அப்ப இது இந்த கோணம் வந்து 90 சை 30 பாகைக்குரிய கோணம் 60 பாகை. அப்போ 90 சை 30 பாகை கோணத்துக்கு இப்ப ஏபின்றது என்ன பக்கம்? இந்த கோணத்துக்கு இந்த பக்கம் என்ன பக்கம்? எதிர்பக்கம். எதிர்பக்கம், opposite side. இது வந்து என்ன சைடு? செம்பக்கம், ஹைப்போட்டெனியூஸ். அப்போ ஒப்போசிட்டும் ஹைப்போட்டெனியூஸும் வந்து செம்பக்கம் வர்றது என்ன? இது சைன். சைன். அப்ப சைன் என்ன டீட்டா? இது விழாம், இதாவது போடலாம். சைன் 90 சை 30. 30. அதான் 60 பாயிண்ட் நீங்க டிரெக்டா போடலாம். இதுல டீட்டாவா இருந்துச்சுன்னா 90 சை 30 போடலாம். நான் ஏன் 90 சை 30 போட்டேன்? இந்த விளக்கத்துக்காக. அதாவது வந்து கொஸ் டீட்டா வந்து நாங்கள் சைனுக்கு மாத்தணும்னா 90 சை 30 போடணும். இப்போ போட்டோம்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏபிங்கு 50. அதே ஏபிங்கு 50 வருதா பாருங்க. ஓகே. ஓ, அப்ப நாங்க கொஸ் டீட்டாவை சைன் டீட்டாவுக்கு மாத்தணும்னா என்ன செய்யணும்? கொஸ் டீட்டா சமன் ஏபிங்கு ஏசி என்று கண்டுபிடிப்பேன். இதுல என்ன? இதுல பிசி. ரைட். ஏபிங்கு பிசி இருக்கணும். இதே சைன் டீட்டாக்கு மாத்திரம் என்ன செய்யணும்? சைன் என்ன டீட்டா? 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் டீட்டா சமன் அதே ஏபிஎன்கள் பிசியா இருக்கும். சரியா? அதே நீங்க சைன் டீட்டாவை மாத்திரனாலும் கொஸ் டீட்டாவை மாத்தலாம். ஆனா நீங்க சைன் டீட்டால இருக்கிறது நீங்க போய் கொஸ் டீட்டாவை மாத்த போறீங்கன்னா சைன் டீட்டா உங்களுக்கு ஈஸி. கொஸ் டீட்டால இருக்கிறது நீங்க சைன் டீட்டாவை மாத்த போனீங்கன்னா என்ன செய்யறது? கொஸ் டீட்டாவை நீங்க அவாய்ட் பண்ணி கொண்டு போகலாம். வந்து கழிக்கிறதா இல்லாட்டி அதை தேட போய் கிளைம் வந்து அண்டில் கொஸ் இன்வெர்ஸுக்கான கிளைம் வந்து நீங்க கழிக்க வேண்டி வரும். ஸோ அதுகளுக்கு எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா நீங்க சைனுக்கு மாத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு சோழி இல்லை. ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப இதுல கொஸ் 53 பாகை 15 கலை. அப்ப நான் சைனுக்கு மாத்திரம் என்ன செய்யணும்? சைன் 90 சய டீட்டா, 90 சய டீட்டா, 90 சய டீட்டா வந்து என்னது? 53 டிகிரி. இது 15 கலை. ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 53 பாகை 15 கலை. அப்ப அதை கழிச்சு பண்ண எவ்வளவு வருது? 36 பாகை 45 கலை. இது சரியா? தொண்ணூறு பாகையிலிருந்து 53 பாகை 15 கலையை கழிச்சா 36 பாகை 45 கலைன்றது சரியா? விளங்கிட்டா? சரி சார். விளங்கிட்டு. ஓகே. ரைட். அப்ப இப்ப நாம இப்ப என்ன என்னத்துல இருக்குது? சைன்ல இருக்கு. சைன் 36 பாகை 45 கலை. அப்ப சைன் 36 பாகை 45 கலை என்ன செய்யணும்? சைன் 36 45 போய் தேடணும். ரைட். அப்ப 36 45 போய் தேடினேன்டா 36. ரைட். 36 40 நாங்க போகணும். 40 இங்க இருக்கு. ரைட். இந்த லைன். இப்ப 40 இந்த லைன் 36 45. கூட்டு பார்ப்போம். 36 40 எவ்வளவு? 0.597 சாக. அதோட எத்தனை கூட்டணும்? 12. கூட்டினோட எவ்வளவு வருது? 2 4 8 9 5. பாருங்க, கிட்டத்தட்ட தான் வருது பாருங்க. 5 9 8 3 8 4 வெறும், அதாவது வந்து ஒரு தானம் வந்து ஒரு டிஜிட் வந்து கூடவே இருக்கு. அதாவது பின்னுக்கு 4ஆம் தசமத்துல ஒரு டிஜிட் கூடவே இருக்கு. அப்ப அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அதை விட வருதா இல்லையா? அதை விட வருதா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? கொசண்டா அந்த 21 பாகைண்டா 20 பாகையை கண்டு அங்கால ஒன்றுக்கு வர்ற கலையை வந்து 21 பாகை 21 பாகை 15 கலையண்டா 10 கலைக்கு கண்டு அங்கால 5 கலையை வந்து கழிக்கும். அதுவே சைனண்டா அந்த கலையை வந்து கூட்டும். பாருங்க, ரெண்டுக்கும் ஒரே விட வருது. ரெண்டா என்ன அர்த்தம்? நீங்க மாத்தி செஞ்சாலும் கொஸ்ட கொண்டு போய் சைனுக்கு மாத்தி செஞ்சாலும் அதே விட தான் வரும். ரைட். ரைட். இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம். இப்போ கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா
இப்போ வந்து பாருங்க 100 தர கொஸ் 53 இதுல வந்து எந்த கலையுமே விகலையுமே இல்லை. ஸோ அதனால நான் கொஸ் 53 டைரக்டா போகல. அப்போ கொஸ் 53க்கு எத்தனை வரப்போகுது? 0.6018. கொஸ் 53 6018. ஸோ 0.6018 0.6018. 100ஆல் பிரிக்கணும்டா ஏபி சமன் ரைட். அப்போ அன்னளவான மீட்டர்ல கேட்டிருக்கு. அப்போ அன்னளவான மீட்டர் எவ்வளவு? 608 இருக்கு. 8 10க்கு மட்டும் தட்டுனா 602. சார் 100ஆல பெருக்கினா 60.18 தான். சாரி, 0 இருக்கு. நான் 6 பார்த்துட்டேன். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு 60 வரப்போகுது. 60.18 வரப்போகுது. 60. ஆகவே 60 மீட்டர். சாரி, நான் 0 பார்க்காம 6 பார்த்துட்டேன். ஓகே. ஸோ 60 தசம். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்வி சரி. மனிதனுக்கும் தென்னைக்கும் செப்பமான நடுவே உள்ள புள்ளி டி. ரைட். இதான் சொன்னா பாத்தீங்களா, தென்னைன்னு சொல்றது ஏ பி மென்ஷன் பண்ணல. அப்ப மனிதனுக்கும் தென்னைக்கும் செப்பமான நடுவில் உள்ள புள்ளி டி என்றா இந்த புள்ளி. இந்த புள்ளி என்றா இவ்வளவு 60 கண்டா இவ்வளவு எவ்வளவா இருக்கும்? 30 30 இருக்கும். 60 மீட்டர் நான் கண்டுட்டோம். அது செப்பமான புள்ளி டி என்றா நடுப்புள்ளி மிட் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து டி வந்து ரெண்டு பக்கத்துல இருந்து 30 மீட்டர் தூரத்துல இருக்கும். புள்ளி டியையும் புள்ளி பியில் உள்ள புள்ளி டியையும் புள்ளி பியில் உள்ள தென்னையிலிருந்து 118 மீட்டர் மேற்கே என்ன சைட்ல? வெஸ்ட்ல. பியிலிருந்து மேற்கு 118 மீட்டர் உள்ள புள்ளி இ. தூரம் ஏபிக்கான மேலே 2 பெற்ற அனளவான பெருமானத்தை திரிகோண அட்டவணை பயன்படுத்தி பிடிஇ பிடிஇ என்றால் இந்த கோணம் பிடிஇ இந்த கோணத்தை காணட்டான். 60 பாயன்றதை வச்சு கொண்டு காணட்டான். 60 பாயண்டா இது 30 பாயண்டா அவன் தந்திருக்கான். ரைட். இந்த கோணத்தை காணட்டான். ரைட். இப்ப பாருங்க, இந்த கோணத்தை காணணும்டா இந்த கோணத்துக்கு தெரிஞ்ச பக்கங்கள் என்ன? இந்த பக்கம் என்ன பக்கம்? இந்த கோணத்துக்கு இந்த பக்கம் என்ன பக்கம்? 30 பாய்க்கு 118 மீட்டர்ன்றது என்ன பக்கம்? எதிர்பக்கம். எதிர்பக்கம். இது 30 பாகை சாரி, இந்த கோணத்துக்கு டி என்ற கோணத்துக்கு இது என்ன பக்கம்? பிடி என்றது அயல் பக்கம். அயல் அப்ப எதிர்பக்கமும் அயல் பக்கமும் சம்மந்தப்படுறது என்னது? tan. டேன். ஆகவே எங்களுக்கு வரும் இது வேறு tan tan BDE is equal to எதிர்பக்கம் வந்து எங்களுக்கு தெரியும் 118. 118க்கு அயல் பக்கம் முதல்ல 30 இருந்தாரு. 30 ரைட். அப்ப 11.8 3 ஒத்துமண்டா சரி. எவ்வளவு வரப்போகுது? சரியா? மூன்று தசம் 93333. ஆனா சில நேரம் 3 டிஜிட்ல இருக்க வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம். டேன்ல வந்து 3.933. இதுல வந்து நாங்க பி டி காணணும்டா tan இன்வர்ஸ்
3.93 போடுவோம். நாங்கள் சில நேரம் 3 டிஜிட்லேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு டேன்ன்றதால. இப்போ செக் பண்ணுவோம், அது என்ன டிஜிட்லேயே இருக்கு, டேனுக்குள்ள போவோம். 75. 3.933, ரைட். 3.9 3 டிஜிட்லான் இருக்கு, ரைட். இப்போ 4 டிஜிட் இல்லை. 3.933 75 0 10 20 30 40 பா 75 40 3 வந்தது 933. 14 அங்கே எத்தனை பேர் வேணும்? 4 19 களை தேவை சார். 19 கடை தேவை. ஆகவே 75 40 கீழே இருந்து பார்க்கறது 20 பார்க்கறது அது இயற்கை கோதாஞ்சல்கள், அதாவது கொட்டிட்டா, ரைட். கீழே இருந்து பார்க்கல, மேலேருந்து பார்க்கணும். மேலேருந்து எத்தனை இது? 0 10 20 30 40 50 60. அப்போ இது வந்து 40. அப்போ 75 40 44 கள். 4 75 44. ஆகவே 75 பாகை 44 கல். எழுதி கொள்ளுங்க. அந்த sin θ cos θ மாத்துறதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது 90 மைனஸ் அப்படி இருக்கும், அது பாக்ஸ் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. இன்னைக்கு 12 மணி போல ஃப்ரீயா இருப்பீங்களா? வேற கிளாஸ் எதுவும் இருக்கா? நூன் 12 மணி. ஓகே சார். ஓகே, 12 மணிக்கு போடுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.